ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. ஏன்னா டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் நிறையா ஹிட் ஆச்சு. நான் ஆக்சுவலாக டிசம்பர் மந்த்லாம் நான் பார்க்க மாட்டேன், எல்லா ட்ரேடும் எடுப்பேன். ஸோ கண்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் சரின்ட்டு நான் கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே ட்ரேட் பண்ண வேண்டான்ட்டு ஒரு 15ஆம் தேதியோடு நான் ட்ரேடிங்கை நிப்பாட்டிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, இந்த கண்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்னால பார்த்தீங்கன்னா, ஒரு மே 1ல் நம்ம ஒரு 2.5% லாஸுக்கு போயிட்டோம். குவாண்டக்கில் ஒரு 1.5%, அண்ட் E8 கோட் ஃபண்டெல்லாம் வச்சுருந்தேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ரொம்ப லாஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நியூஸ் ட்ரேட் பண்ணி E8ஐயும் காலி பண்ணிட்டேன், கோட் ஃபண்டோடையும் காலி பண்ணிட்டேன். ஸோ இப்போது மே 1ல் வந்து ஸ்டெப் 2ல் இருக்கிறோம், அண்ட் குவாண்டக்கில் ஸ்டெப் 1ல் தான் இருக்கிறோம். அண்ட் புதுசாக ஒரு ஃப்யூச்சர்ஸ்லேயும் ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு காட்டுறேன், அந்த இதையும் காட்டுறேன். ஸோ 2026 2025 ஃபுல்லாகவே மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கும் அதில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குமே வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. ஒரு 4-5 மாதமாக தான் நம்ம ஃபண்டோட அக்கௌண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பே அவுட் எடுத்துருவோன்னு நினச்சேன் இந்த டிசம்பரில். ஸோ ஃபேஸ் 2 அப்படியே இருக்குது. ஸோ பார்ப்போம், இந்த மந்த்தாவது நம்ம ஸ்டெப் 2 கிளியர் பண்ணுறோமான்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் மந்த் 15 டேயோடு நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேடே எடுக்கலை, இன்னொரு 15 டேஸ் நான் விட்டுட்டேன். ஸோ ஜனவரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ நேற்று வந்து மார்க்கெட் லீவு. ஸோ இன்றைக்கி அதனால் பார்த்தேன், இன்றைக்கி ஒரு ட்ரேடு நாஸ்டாகில் கிடச்சிருந்துச்சி, ஒரு பை என்ட்ரி. ஸோ அதை நான் வந்து எடுத்தேன். ஸோ அந்த என்ட்ரி கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு பை என்ட்ரி எடுத்தாச்சு. ஸோ 2026 நம்ம வந்து ஃபஸ்ட் டேவே நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடில் முடிச்சிருக்கோம். ஸோ 2026 கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஃபண்டு ட்ரேடராக ஆகிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ 2026 நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கண்டிப்பாக ஜேர்னலிங் பண்ணுங்கள். நான் ஜேர்னலிங்கே பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு தேவையில்லைன்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் என்னென்னலாம் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேனோ அதுக்கெல்லாம் ஒரு அக்கௌண்ட் வாங்கிடுவேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஒரு யோசனை வருது, சரி இதை பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வாங்கிடுவேன். இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஐடியா வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அக்கௌண்ட் வாங்கிடுவேன். ஸோ எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் வாங்கிட்டே இருப்பேன். அது அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையானா அந்த அக்கௌண்ட் பாஸ் ஆனால் தெரிஞ்சிடும்ல. ஸோ அதனால் நான் ஜேர்னலிங்கே பண்ணுறதில்ல. பட் அதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம ஜேர்னலிங் பண்ணாலும் நம்ம என்ன தான் ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் அதை ப்ராப்பராக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடுவோம். அது எப்போ தெரியும்னா லாஸ் ஆகி அக்கௌண்ட்டு ப்ளோ ஆகும்போது தான் தெரியும், நம்ம ஸ்ட்ராட்டஜியை சரியாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அதே ஜேர்னலிங் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து எந்தெந்த டேயில் என்ன தப்பு பண்ணியிருக்கோங்கிற நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஜேர்னலிங் பண்ணுங்கள். 2026 நான் சொல்கிறேனே தவிர நானே இவ்வளோ நாள் பண்ணல. ஸோ 2026 கண்டிப்பாக ஜேர்னலிங் பண்ணுவேன். ஸோ ஜேர்னலிங் மூலயமா கண்டிப்பாக நீங்கள் ஃபண்ட் ட்ரேடராக மாறலாம். என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலும் ஜேர்னலிங் பண்ணுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக சக்ஸஸ்ஃபுல் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதுதான் இன்றைக்கி. ஸோ இது வந்து என்னையோட ட்ரேடு. சரி நம்ம அக்கௌண்ட்லாம் போய் பார்ப்போம் என்ன ஆயிடுச்சுன்னு. ஸோ இதுதான் மேவன் அக்கௌண்ட்டு. மேவன் அக்கௌண்ட்டில் டேஷ்போர்டு இது. ஸோ அந்த ஆப்போட டேஷ்போர்டு சுற்றிக்கிட்டுருக்கு. இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் என்னத்தை காட்டுறது. சரி நம்ம அக்கௌண்ட்டை காட்டிடலாம்னு பார்த்தேன், அது சுற்றிக்கிட்டு கிடக்கு. ஸோ இதான்
நம்ம ஃபேஸ் 2ல $9,862 இன்னொரு $150 லாஸில் இருக்கோம். அதாவது 2.5% லாஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு 1% எடுத்துட்டோம். ஸோ இன்னொரு 1.5% லாஸில் இருக்கோம். ஸோ இந்த லாஸை ரெக்கவர் பண்ணி நம்ம ஒரு 5% எடுத்து காமிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த அக்கௌண்ட்டு. ஸோ நான் ரிஸ்க் அதிகம் வைக்கலை. நான் ஃபேஸ் 1ல் கூட ரிஸ்க் வச்சேன், 1% வச்சேன். ஃபேஸ் 2 5% தானே, எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நான் 0.5% வச்சேன். ஸோ அதுவே பெரிய தவறு. ஃபேஸ் 1ல் 1% வச்சுட்டு ஃபேஸ் 2ல் 2% வைக்காமல் 1%ஏ வச்சுருக்கலாம். இன்னும் பே அவுட் எடுத்துருக்கலாம். சரி, அது ஒரு மிஸ்டேக் தான். சரி, நம்ம முதல்ல லாஸ்ட்லேருந்து ரெக்கவர் ஆகும். அதுக்கப்புறம் வேணால் 1% ரிஸ்க் கூட வைக்கலான்ட்டு இருக்கேன். சரி, பார்க்கலாம். இதுதான் மே1 அக்கௌண்ட்டு. இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு க்ளோஸ்டு பொசிஷன்ஸ் இதுதான் இன்றைக்கி நான் எடுத்த ட்ரேடு. 0.05 லாட், $102 ப்ராஃபிட். ஓகேவா? சரி, இது அப்படியே குவாண்டங்கள் பார்ப்போம். ஸோ இதுதான் குவாண்டங்கள் அக்கௌண்ட்டு. நான் மொபைலில் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஓகே, நம்ம அக்கௌண்ட்டு போய் பார்ப்போம். 1.5% லாஸில் இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் இருந்ததுனால 1% எடுத்துட்டோம். ஸோ இந்த அக்கௌண்ட்டு 0.5% தான் லாஸில் இருக்கும். பட் ஃபேஸ் 1ல் தான் இருக்கும். மே1 ஃபேஸ் 2ல் இருக்கும். அது ஃபஸ்ட்டு வாங்கின அக்கௌண்ட்டு. ஸோ இன்றைக்கான ட்ரேட் அதான். USD $114 எடுத்திருக்கோமா? ஏன் உள்ள எடுத்தோம்? ஆக்சுவலாக 1:2. ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக கிடச்சிருக்குன்னு தெரில. ஓகே, சரி, இதான் குவாண்டங்கள் அக்கௌண்ட்டு. குவாண்டங்கள்லாம் பே அவுட் தர்றாங்களா தரலையான்னு தெரில. நிறையா தரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, அவங்க தந்தாலும் சரி தள்ளாட்டியும் சரி, நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுதுல்ல. ஸோ அதான் முக்கியம். ஸோ போன மந்த்து பாருங்கள், இங்கே கன்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் நிறையா இருக்கும். அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணேன் ட்ரேடே போன மந்த்து. ஸோ டோட்டலாக ஒரு 5 ட்ரேட்ஸ் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இந்த மந்தோட ஸ்டார்டிங்கே நல்லாயிருக்கு. இந்த இயர் நல்லாயிருக்கும்னு நம்புவோம். ஸோ இதுக்கப்புறம் நான் நிறையா வீடியோஸ் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.